தமிழ் தேச பொதுவுடைமை கட்சின்னு தொடங்கி பொதுவுடைமை தமிழ் தேசம் இலக்க நோக்கி ஆரம்பித்த மணியரசன் ஐயா இப்போ முழுக்க முழுக்க தமிழ் மொழி தமிழினத்தை காக்கணும், வெளியேற்றணும், ஹிந்திக்காரனை விரட்டணும்னு அப்படியே ஒரு இனவாத வலதுசாரி தமிழ் தேசியத்துக்கு மாறிட்டாரே. இப்படி மாறி இருக்க வேணாம் தானே? ஒட்டுமொத்த தொழில் வணிகத்தையே இன்றைக்கி மார்வாடிகள் கைப்பற்றிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலைகளுக்கும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும், சிறு நகரங்களுக்கு போனாலும், அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மார்வாடிகள், குஜராத்திகள் கைப்பற்றிக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் மலையாளிகள், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தெலுங்கர்கள், இவங்களாம் வந்து ஹோல்சேலாக எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஆளு காசு இருக்கான் அப்படின்னா அந்த ஆளு காசுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே போராடிய ஒரே அமைப்பு, வழக்கு வாங்கிய அமைப்பு நாங்கள் மட்டும்தான். எங்கள் மேலேயே 2 கேஸ், என் மேலேயே 2 கேஸ் இருக்குது. அதுபோல் மார்வாடி கடையை முற்றுகையிட்டு போராடின அமைப்பு நாங்கள் தான். எங்கள் 94 போராடி இருக்கிறோம். 92 தமிழ் தேசிய முன்னணி என்று எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்த்து மார்வாடி கடை மறியல் நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு இப்போ ஓசூரில் வந்து வடநாட்டு டாட்டாவை எதிர்த்து தான், அந்த பெருமுதலாளியை எதிர்த்து தான் போராட்டம் வச்சுருக்கோம். வடநாட்டு முதலாளிகளை எதிர்த்து கொண்டு தான் நாங்கள் வடநாட்டு தொழிலாளிகளே வெளியேற்றணும்னு சொல்கிறோம். உங்களோட எதிர்ப்பு வந்து இந்த கார்ப்பரேட் எதிர்த்து போக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கே ஹிந்திக்காரர்கள் வேலைக்கு இருந்தாலே தமிழ் தேசவாதிகள் என்ன சொல்லிங்கன்னா, அதோ பானிபுரி போட வந்துட்டான் ஹிந்திக்காரன், பான்பிராக் போடுற ஹிந்திக்காரன், சிக்கன் ரைஸ் போட்டு பிழைக்க வர ஹிந்திக்காரன் சொல்லி ஒரு ஏளனமாக பேசுகிறீங்க. ஆனால் இங்கே கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கக்கூடிய டாமினோஸ் பீஸாவையோ, KFCயோ, மெக்டானல்ட்ஸையோ நீங்கள் எதிர்த்து போராட்டம் சொல்கிறது கிடையாது, குரல் கொடுக்குறது கிடையாது. இந்த ஒரே அரசுக்குள்ளே, இந்திய அரசுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டாடங்காட்சியாக பானிபுரி போட வரணும்னு நீங்கள் எதிர்த்து குரல் கேட்குறீங்க. ஆனால் கார்ப்பரேட்டுடைய டாமினோஸு, KFC, பீஸா கட்டெல்லாம் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்குறது இல்லையா? இப்போ கார்ப்பரேட்டுடைய கையாட்களாக எப்படி பேசுகிறீங்களா? RSS என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஹிந்துக்களுக்கு ஆபத்து, நாமளும் சிறுபான்மை ஆயிடுவோம், கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் அதிகமாகி நம்மளோட எண்ணிக்கையை குறைச்சிருவோம், அவங்கள நம்ம வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் சார்ந்த ப்ரொபகண்டா பண்ணுறது. நீங்கள் எப்படி அதை அப்படியே உல்ட்டாவாக என்ன செய்கிறீங்கன்னா, தமிழர்களுக்கு ஆபத்து, தமிழ் மொழி அழிய போகுது, தமிழர் தாயகம் சிதைய போகுது, வெளிமாநிலத்தவர்களை வெளியேற்றணும், ஹிந்திக்காரனை தான் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக்கிறீங்க. அது கொள்கை கோட்பாடு வேற மாதிரி இருந்தாலும் வழிமுறை வந்து RSSோடது தான் தமிழ் தேசிய இயக்கமும் பின்பற்றுதா? அது அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் எதில் உண்மை இருக்குதுன்னு பார்க்கணும். வணிகர் சங்கம் உருவாக்கும் தமிழர் வணிக களஞ்சியம். தமிழர் வணிகம் மேம்பட, தமிழர்களுக்குள் வணிகம் செய்திட 1000 வணிக முகவரிகளை கொண்ட தமிழர் வணிக களஞ்சியம். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலில் புத்தக வடிவில் வர இருக்கிறது. உங்கள் விளம்பரங்களை தமிழர் வணிக களஞ்சியம் இடம்பெற தமிழர் வணிக சங்கம் வாட்ஸ்அப் செய்ய 9789251125. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அருணபாரதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து அண்ணனோட விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களாண்ணா? நலம். மகிழ்ச்சி. தமிழ் தேச பொதுவுடைமை கட்சின்னு தொடங்கி பொதுவுடைமை தமிழ் தேசம் இலக்க நோக்கி ஆரம்பித்த மணியரசன் ஐயா இப்போ முழுக்க முழுக்க தமிழ் மொழி தமிழினத்தை காக்கணும், வெளியேற்றணும், ஹிந்திக்காரனை விரட்டணும்னு அப்படியே ஒரு இனவாத வலதுசாரி தமிழ் தேசியத்துக்கு மாறிட்டாரே. இப்படி மாறி இருக்க வேணாம் தானே? அப்படி நினைக்கிறாங்க. அப்படி பொதுவுடைமை சிந்தனை என்பது ஏதோ இன்றைக்கி 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சி நமக்கு வந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம் பல பேர். ஆனால் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பொதுவுடைமை பேசிய இனத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அவர்களுடைய நிலத்தில், அந்த தாயகத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நிலத்தில் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் என்பதுதான் எங்களுடைய எளிய கோரிக்கை. இந்த தமிழினம் என்பது, தமிழ்நாடு என்பது, இந்த தாயகம் என்பது இருக்கக்கூடாது என்பது தான் ஆரிய சிந்தனை. அதுதான் இந்தியா என்பதனுடைய தொடர்ச்சியான வேலை. இந்திய அரசுடைய வேலை என்னென்னா, இந்த தமிழ்நாடு என்பது ஒரு தாயகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு 2000 வருஷமாக சண்டை இருக்குது. இதை எப்படியாவது சிதைக்கணும், இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களை சிறுபான்மையாக்கணும், தமிழர்கள் வேலை கிடைக்காம சொந்த ஊரை விட்டு வெளியே போகணும், இந்த தமிழர் தாயகம் சிதைஞ்சு போச்சுன்னா நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க என்பதற்காகத்தான் இந்திய அரசு தொடர்ச்சியாக இந்திக்காரர்களை குவிக்கிறாங்க. எனவே தான் அவங்கள வெளியேற்றணும்னு சொல்கிறோம். இந்திக்காரர்களும் அவங்க 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கிடக்குறாங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. எங்கள் மண்ணில் வந்து ஆக்கிரமிக்க வந்ததுனால எங்கள் மண்ணில் வந்து ஆக்கிரமிக்காதீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் வேணும்னா உங்கள் மண்ணில் போராடுங்க. உங்களுக்கு முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் வல்ல மோடி இருக்கிறாரு, அவர் தான் ஓட்டு போடுறீங்க, அவரை கேட்டு போராடி நிர்பந்தம் பண்ணி உங்கள் ஊரில் தொழில் வளர்ச்சிக்கு என்ன இருக்குன்னுலாம் கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கும் அதுதான் நல்லது.
ஆனால் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கும் அது நல்லதில்லை, எங்கள் எதிர்காலத்துக்கும் அது நல்லதில்லை. எனவே உங்களுடைய மண்ணில் அவரவர் தாயகங்களில் அவரவர் மண்ணின் மக்களுக்கே வேலை, அவங்களுக்கே தொழில் வாய்ப்பு, இதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்தியா முழுக்கவே அதை சொல்கிறோம். அது வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு தமிழருக்கே வேலைன்ற முழுக்கமாக நம்ம வைக்கிறோம். இதில் இனவாதம்லாம் எதுவும் கிடையாது. இதில் நேரடியாக இந்த மண்ணின் மக்களுக்காக தான். இப்போ உலகம் முழுக்கருடைய கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அந்தந்த மண்ணின் மக்களுக்காக தான் வேலை குரல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சீனாவில் நடந்த புரட்சி என்பது சீன இனத்தில் நடந்த புரட்சி, ரஷ்யாவில் நடந்த புரட்சி என்பது அந்த ரஷ்ய மக்களை வந்து திரட்டி அங்கே நடந்த புரட்சி. கார்ல் மார்க்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதலை, அவர் ஜெர்மனில் தான் எழுதுகிறார் அந்த பொதுவுரிமை தத்துவத்தையும் அவங்களோட நூல்களையும். இப்போ அந்த அளவுக்கு அவங்கவுங்க மொழி இனம் சார்ந்து அவங்க தாயகம் சார்ந்தால் சிந்திச்சிருக்கிறாங்க, செயல்பட்டுருக்குறாங்க. இந்தியாவில் வந்து வெள்ளையர்கள் வந்து எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சதுனால இந்திய இனம் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறதுனால நாம் அந்த இந்திய இனத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால நம்ம அதை பேச வேண்டியது இருக்குது. சரி, இப்போ தாயகத்தை காக்கிறதுக்காக நாங்கள் ஹிந்திக்காரனை வெளியேற்றுறோம் எதிர்க்கிறோன்னு சொல்கிறீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்தியாவை ஆள்றது மார்வாடு பனியாக்களான பெரும் முதலாளிகள். இப்போ ஹிந்திக்காரர்களை தமிழகத்தில் வேலைக்கு அமர்த்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு கண்காணியாக இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள். இப்போ இந்த முதலாளிகளுடைய சேவகர்களாக தான் இங்கே இருக்கிற ஹிந்தி தொழிலாளர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் முதலாளிகளை எதிர்க்காமல் நீங்கள் தொழிலாளர்களான ஹிந்திக்காரங்களை எதிர்க்கிறீங்க. உங்களுடைய நட்பு சக்தியாக நீங்கள் தொழிலாளர்களை நினச்சிக்கிட்டு முதலாளிகளை எதிர்க்கிறது தானே ஒரு தேச விடுதலைக்கான ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியும். அதனால் முதலாளிகளை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம், தொழிலாளிகளை எதிர்த்து தான் நாங்கள் குரல் கொடுப்போங்கிறது இது என்ன மாதிரியான பார்வை இது? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் வந்து குறைவான கூலி வாங்குறாங்க என்ற அளவில் உள்ள பெரிய அளவில் வராங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ் முதலாளிகள் பல பேரும் அவங்கள வேலைக்கு வைக்கிறாங்க. இப்போ இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து தொழில் நடத்த முடியாத அளவுக்கு சிறு முதலாளிகள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அப்படி பாதிக்கப்பட்டதுனால இவங்களை வேலைக்கு வைக்கிறோன்றதை அவர் நியாயமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு மாற்று திட்டங்கள்லாம் வைக்கிறோம். இப்போ இதே போன்ற நிலைமை தான் வந்து நைஜீரியாவில் நடந்துச்சு. நைஜீரியாவில் அந்த நைஜர் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் பக்கத்து நாடான ஜிம்பாப்வேவிலேருந்து இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் உள்ள வந்து வேலைகள் பார்க்குறாங்க. நைஜீரிய அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நைஜீரிய முதலாளிகளும் ஒரு சட்டம் போடுறாங்க, தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. நீங்கள் நைஜீரியாக்காரங்களை உள்ள வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்தந்த சலுகை அப்படின்னு சட்டம் போட்ட உடனே 1 ஆண்டு 2 ஆண்டில் நிலைமை மாறிடுது. இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தொழில் நிறுவனம் தொழில் தொடங்க வராங்க அப்படின்னா நிலம், நீர், காற்று எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க, மானிய விலையில் கொடுக்குறாங்க. 1 ஆண்டு வரை நீங்கள் இந்த இடத்துல தொழில் நடத்துவதற்கு கடன் கொடுக்குறாங்க. இப்படி ஏதோ சலுகைகள் கொடுக்குற மாதிரி உழைப்பு மானியம்னு ஒன்று கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ வந்து வெளியால் பீகார்காரன் ஒருத்தன் வந்தானா 200 கொடுத்தா போதும், நம்மளாக இருந்தால் 300 கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 100 மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வெளியாளுங்களை வைக்க பார்க்குறாங்க. நாங்கள் இந்த 100 தமிழ்நாடு அரசுக்கிட்ட வாங்குங்கன்றோம். தமிழர்லேயே வேலைக்கு வச்சுட்டு நீங்கள் 200 கொடுங்க, 100 அரசு கொடுக்க சொல்லுங்கள். அரசு அப்படி பல விதங்களில் மானியங்கள் கொடுத்தாங்கன்னா உங்கள் நிறுவனமும் விழுந்து விடாமல் பாதுகாத்துற முடியும். தமிழனுக்கு நீ வேலை கொடுத்தலாம், எளிதாக வேலை வாங்கலாம், தமிழர்கள்கிட்ட மொழி பிரச்சனை கிடையாது, நல்ல வேலை ஒரு எஃபிஷியன்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு மாற்று திட்டத்தை செயல்படுத்தணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு முதலாளிகள்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பல்வேறு அமைப்புகள், முதலாளி அமைப்புகள், சின்ன சின்ன தொழில் வணிக அமைப்புகள்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கோரிக்கை வைக்கிறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த சிறு முதலாளிகள் வந்து இந்த சிறு தொழிலாளிகள் அங்கங்கே வர்றது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தொழில் வணிகத்தையே இன்றைக்கி மார்வாடிகள் கைப்பற்றிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலைகளுக்கும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும், சிறு நகரங்களுக்கு போனாலும், அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மார்வாடிகள், குஜராத்திகள் கைப்பற்றிக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் மலையாளிகள், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தெலுங்கர்கள், இவங்களாம் வந்து ஹோல்சேலாக எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களா, இவங்க வந்து பெரும் நிறுவனங்களாக இப்போ வந்து ஆளு காசு இருக்கான் அப்படின்னா, அந்த ஆளு காசுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே போராடிய ஒரே அமைப்பு, வழக்கு வாங்கிய அமைப்பு நாங்கள் மட்டும்தான். எங்கள் மேலேயே 2 கேஸ், என் மேலேயே 2 கேஸ் இருக்குது. அதுபோல் மார்வாடி கடையை முற்றுகையிட்டு போராடின அமைப்பு நாங்கள் தான். எங்கள் 94 போராடி இருக்கிறோம். 92 தமிழ் தேசிய முன்னணி என்று எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்த்து மார்வாடி கடை மறியல் நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு இப்போ ஓசூரில் வந்து வடநாட்டு டாட்டாவை எதிர்த்து தான், அந்த பெருமுதலாளியை எதிர்த்து தான் போராட்டம் வச்சுருக்கோம். வடநாட்டு முதலாளிகளை எதிர்த்து கொண்டு தான் நாங்கள் வடநாட்டு தொழிலாளிகளே வெளியேற்றணும்னு சொல்கிறோம். வெறும் இவங்க எல்லாம் தொழிலாளி மட்டும் இருக்கட்டும், இது முதலாளி மட்டும் இருக்கட்டும், தொழிலாளிகள் வேணாம் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக இது ஒரு தமிழருடைய தாயகம். இந்த தாயகத்தில் தொழில், வணிகம், கல்வி, வேலைவாய்ப்பு அனைத்திலும் தமிழர்களுடைய கை தான் ஓங்கி இருக்கணும். நீங்கள் உங்கள் மாநிலத்தில் எப்படி இருக்கிறீங்க, எல்லா மாநிலங்களையும் அப்படி வச்சுருக்கிறாங்க. இப்போ ராஜஸ்தானில் என்னென்னா சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸப்ஷன் ஆக்ட்னு போட்டிருக்காங்க 98லேருந்து. ராஜஸ்தானி அல்லாத ஒருவர் அந்த மாநிலத்தில் போய் தொழில் தொடங்கினார்னா அவர் சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடையாது. அவருக்கு வந்து கட்டாயம் அவர் வந்து விற்பனை வரியெல்லாம் கொடுக்கணும், நிறைய வரி கட்ட வேண்டியது இருக்கும். அவரால் ராஜஸ்தானி ஒருத்தர் அவருடைய ஊரில் தொழில் தொடங்கினா அவருக்கு வந்து இவ்வளோ வரி சலுகை. அப்போ அந்த ஊருக்கு போயிட்டு ராஜஸ்தானிகளை தாண்டி ஒருத்தர் தொழில் செய்யவே முடியாது.
அதனால் அந்த தொழில் அந்த ஊருக்கு யாரும் போய் தொழில் செய்ய மாட்டாங்க. இப்போ அது போன்ற சிறப்பு சலுகைகளை தமிழ்நாட்டில் கொடுக்கணும். மண்ணின் மக்களுக்கே வேலைன்னு சொல்கிற மாதிரி தொழில் வணிகத்தில் நம்ம ஆளுங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவங்களுக்கு தான் லைசன்ஸ் இப்போ வந்து மாவட்டம் தோறும் எல்லா இடங்களையும் வந்து அந்த தொழில் நடத்துவதற்கான உரிமம் கொடுக்குறாங்க. அந்த உரிமம் கொடுக்கும்போது அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானா, தமிழ்நாட்டிலே இருக்கிறவர் தானா, தமிழர் தானா அப்படின்றதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தான் அந்த லைசன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து வரவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழு தொழில் வணிகத்தை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே அதெல்லாம் மாற்றணுன்றோம் நாங்கள். இப்போ நாங்கள் வந்து தொழிலாளர்களே எதிர்க்கிறோம், முதலாளிகளே எதிர்க்கிறோம் தான், நாங்கள் பாரபட்சம் காட்டுறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய எதிர்ப்பு வந்து இந்த கார்ப்பரேட் எதிர்த்து போக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கே ஹிந்திக்காரர்கள் வேலைக்கு வந்தாலே தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்லிங்கன்னா, அதோ பானிபுரி போட வந்துட்டான் ஹிந்திக்காரன், பான்பிராக் போடுற ஹிந்திக்காரன், சிக்கன் ரைஸ் போட்டு பிழைக்க வர ஹிந்திக்காரன் சொல்லி ஒரு ஏளனமாக பேசுகிறீங்க. ஆனால் இங்கே கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கக்கூடிய டாமினோஸ் பீஸாவையோ கேஎஃப்சியையோ மெக்டானல்ட்ஸையோ நீங்கள் எதிர்த்து போராட்டம் சொல்கிறது கிடையாது, குரல் கொடுக்குறது கிடையாது. இந்த ஒரே அரசுக்குள்ளே, இந்திய அரசுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்றாடங்காட்சியாக பானிபுரி போட வரணும்னு நீங்கள் எதிர்த்து குரல் கேட்குறீங்க. ஆனால் கார்ப்பரேட்டுடைய டாமினோஸு கேஎஃப்சி பீஸா காட்டெல்லாம் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்குறது இல்லையா? இப்போ கார்ப்பரேட்டுடைய கையாட்களாக இப்படி பேசுகிறீங்களா? அப்படிலாம் இல்லை, எல்லாருலேயும் சமமாக வச்சு தான் இருக்கிறோம். அது வந்து இப்போ நாம் வந்து பானிபூரியெல்லாம் சாப்பிட்றது இந்த உணவு முறையில் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதை எதிர்த்தும் போராடி தான் இருக்கோம். இப்போ நாங்கள் தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா முயற்சியில் தான் தமிழர் மரபு வேளாண்மை கூட்டு இயக்கம் என்ற ஒரு கூட்டியத்தை உருவாக்கியிருக்கிறோம். அதில் என்ன, இயற்கை வேளாண்மையை முன்னிறுத்துறது, அந்த இயற்கை வேளாண்மை வழியாக மரபு சார்ந்த உணவுகளை முன்னிறுத்துறது, அதே போல் தடுப்பூசி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நாங்கள் தான் குழு அமைத்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்துட்டு இருக்கிறோம். நேரடியாக டாட்டா போன்ற நிறுவனங்களை, வடநாட்டு மார்வாடிகளை, இப்போ மலையாள ஆலுகாஸ் போன்ற பெரிய நிறுவனங்களையும் போராடுறோம். அப்படியே இப்போ எல்லா வகையிலையும் பார்த்தோம்னா ஒரு நிறுவன எதிர்ப்பு என்பது எல்லா தளத்திலையும் செய்கிறோம். வேளாண் தளத்திலையும் சரி, தொழில் வணிக தளத்திலையும் சரி, வேலைவாய்ப்பு தளத்திலையும் சரி, எல்லா வகையிலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு குறிப்பாக தெரியாமல் இருக்கலாம், பட் எங்களுடைய செயல்பாடு மொத்தமாக பார்த்திங்கன்னா அது தெரியும். இப்போ தான் வேளாண்மைன்னு சொன்னதான் கேள்வி எழுது. இப்போ சமீபத்தில் கூட உயிர்மனைய வேளாண்மை கொள்கை, அதாவது இயற்கை வேளாண்மை கொள்கையை வந்து தமிழக அரசு இது கொள்கையாக பிடிப்புன்னு சொல்லி கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறீங்க. கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸும் இதே மாதிரி தான், நாட்டு மாடுகளை காப்பாற்றணும், இயற்கை விவசாயம் செய்யணும், இந்த மாதிரி அறிவியலுக்கு புறம்பான சில பிற்போக்குவாத கருத்துக்களையும் பேசிட்டு வருது. நீங்களுமே தமிழ் தேசியவாதிகளுமே இந்த இயற்கை விவசாயம், நாட்டு மாடுகளை காக்கணும், தடுப்பூசி போடக்கூடாது இப்படின்னு பேசுது. ஆர்எஸ்எஸும் தமிழ் தேசியத்தோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் வந்து இப்போ மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எப்போவுமே அதை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் சில பேர் அதில் உள்ளே வரத்தான் செய்வாங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்க என்பதனாலே அது வேணாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இப்போ தமிழ் வழி கல்வி என்பது அறிவியல் ரீதியாகவும் சரி, இப்போ நடைமுறை உண்மைகளின்படியும் பார்த்தோம்னா தமிழ் வழி கல்வி என்பது தான் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் அறிவில் பெரிய அளவில் வருவாங்க. உலகத்தில் நோபல் பரிசு வாங்கின பெரும்பான்மையான அறிஞர்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க, அந்த அவங்களுடைய தாய்மொழி கல்வியில் படித்தவங்க. இப்போ அறிவு ரீதியாக சிந்தித்து சாதனையெல்லாம் அதில் தாய்மொழி கல்வியில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் அதை கட்டாயமாக்கணும் தமிழ் வழி கல்வின்னு சொல்கிறோம். ஆர்எஸ்எஸ்காரனும் சொல்லுவான் தான், சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் வந்து தாய்மொழி கல்வியை கட்டாயம், ஏன்னா இந்த மாதிரியான நல்ல கூறுகளையும் அவன் சொன்னால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் நிலைக்க முடியும். இப்போ வந்து இயற்கை வேளாண்மை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இதில் வந்து உள்ளே நுழையலாமா என்பதற்காக அவன் அதையும் சொல்ல தான் செய்வான். அதனால் அவன் அதை சொல்கிறான் என்பதனாலே நம்முடைய விஷயங்களை பாரம்பரியத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் என்னத்தன்னா பாரம்பரியம் பற்றி பேசினாலே இதில் வந்து இந்த சாதி பிற்போக்குத்தனம்லாம் வந்துடும் பயப்படுறாங்க. இப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நடைமுறையில் என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு சமூகத்தினுடைய சொத்தாக தான் அறிவு இருந்துச்சு. ஒவ்வொரு சமூகம் சாதி ரீதியான ஒரு 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 தொழில்நுட்பம் என்பது ஒரு சாதி மக்களிடம் இருந்ததெல்லாம் உண்மை தான். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துக்கிட்ட காலத்தில் அந்த அறிவு வந்து அவங்கக்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த வேண்டியது இருக்குது. அப்போ அதை வந்து பொதுவில் வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு என்ன, ஒவ்வொரு சமூக மக்களும் அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய அறிவு என்ன, அவங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தி அதை ஒரு பொதுவில் வைத்து அவர்களுக்கும் அதில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நவீனப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதில் எங்கேயும் சாதியை புதுப்பிக்கலை, இந்த சாதி அடிமைத்தனம் என்பதோ தீண்டாமை என்பதை புதுப்பிக்கலை. ஆனால் அந்த மரபு அறிவியல் என்பதும் அறிவு என்பதும் தொழில்நுட்பம் என்பதும் அவங்ககிட்ட இருக்குது. அதை பாதுகாக்க வேண்டும். அதில் வந்து அந்த மாதிரியான அறிவு எல்லாம் அதுதான் வந்து அவன் என்ன சொல்கிறான், உலகமயத்தில் ரிசோர்ஸ் நேஷ்னலிசம்னு சொல்கிறான். இதெல்லாம் குறி வைத்து இதெல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தமிழருடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்து உறிஞ்சிக்கிட்டு இதை போய் மேற்குலகத்தில் வந்து புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லா விஷயம் என்னன்னா இங்கேருந்து திருட இவ்வளோ அறிவு இங்கே இருக்குது. ஆனால் நாம் என்னென்னா மேற்கத்திய அறிவியல் தான் சரியானது என்ற ஒரு மாயையினால் இதெல்லாம் வந்து ஏதோ பழசு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு புறக்கணிக்கிற ஒரு பகுத்தறிவு வாதம் இங்கே இருக்குது. எனவே நாம் வந்து எதெல்லாம் இப்போ பிற்போக்குத்தனம் உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அதை புறக்கணிச்சலாம் தான் நம்ம சொல்கிறோம்.
பிற்போக்குத்தனமோ மூட நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சில விஷயங்கள் என்ன இருக்குது, அது முழுசாக உண்மையாக என்னன்னு பார்க்கணும். அதில் என்னென்ன உண்மைகளை சொல்கிறாங்க. இப்போ வந்து நிலவேம்பு கஷாயத்தை ஏதோ ஒரு இது மாதிரி இழிவுபடுத்திட்டு இருந்தாங்க பகுத்தறிவாதிகள். இப்போ அதுதான் வந்து டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ஒரு மருத்துவம்னு எல்லா இடத்துலையும் மருத்துவமனைகள் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அது போன்ற விஷயங்களை நம்ம எப்படி இப்போ நிலவேம்பு கஷாயத்தை எங்கேருந்து பார்த்தாங்க, சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகள்லேருந்து நமக்கு கிடைச்சது. இப்போ அதெல்லாம் நம்ம படித்து நம்முடைய அறிவு எங்கே இருக்குது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து அதை மரபு மீட்டு அதை நவீனப்படுத்தி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஒரு பொதுவான ஒரு அரசு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொந்த வீடு எங்கள் கனவு. பல நூறு நிறுவனங்களை நாடி ஏமாற்றம் தான் மிஞ்சியது. நண்பர்களின் வழிகாட்டுதலில் ரிச்மண்ட் ராக் கேபிட்டலருக்கு சென்றோம். நமது கிரெடிட் ஸ்கோர் சொல்லும்படியாக இல்லை. நம்மிடம் அதிகப்படியான ஆவணங்கள் எதுவும் இல்லை. இருப்பதை கொடுத்தோம். கனவை நனவாக்கி தந்தது ரிச்மண்ட் ராக் கேபிட்டல். கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானது தான் நீங்கள் முன் வச்சாலும், ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தோணுது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுக்கு ஆபத்து, நாமளும் சிறுபான்மை ஆயிடுவோம், கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் அதிகமாகி நம்மளோட எண்ணிக்கையை குறைச்சிருவோம், அவங்கள நம்ம வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் சார்ந்த ப்ரொபகண்டா பண்ணுறது. நீங்கள் எப்படி அதை அப்படியே உல்ட்டாவாக என்ன செய்கிறீங்கன்னா, தமிழர்களுக்கு ஆபத்து, தமிழ் மொழி அழிய போகுது, தமிழர் தாயகம் சிதைய போகுது, வெளிமாநிலத்தவர்களை வெளியேற்றணும், ஹிந்திக்காரனை தான் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக்கிறீங்க. அது கொள்கை கோட்பாடு வேற மாதிரி இருந்தாலும் வழிமுறை வந்து ஆர்எஸ்எஸோட தான் தமிழ் தேசிய இயக்கமும் பின்பற்றுதா? அது அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் எதில் உண்மை இருக்குன்னு பார்க்கணும். அவன் சொல்கிறது வந்து இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னா நடைமுறையில் என்ன இந்துக்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னு காட்டணும். இப்போ வந்து இந்துக்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி குறைஞ்சி போச்சு அப்படின்னு அவன் ஒரு புள்ளி வரும். அது வந்து புருடான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்களுடைய மக்கள் தொகை எங்கெங்கே குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் அதிகமாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அவங்களுடைய மக்கள் தொகை வெளிப்பாட்டுக்கு ஏற்ப வளர்ந்துருக்குறாங்க. ஒன்றும் பெருசாக பூதாகாரமெல்லாம் வளர்ந்துடல. அதனால் அது வந்து ஒரு திரட்டு மாரி யாரும் அது வந்து ஏற்றுக்கவும் இல்லை. மக்கள் வந்து அந்த பிரபகண்டாவே ஏற்றுக்கவும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2001 2011 ஆண்டு அந்த மக்கள் தொகையை நீ கணக்கெடுப்பு வருது பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து தமிழர்களுக்கு ஆபத்து நாங்கள் செயற்கையாக சொல்லலை. 2001 வந்து 6 கோடியை சில்லற தான் நம்ம மக்கள் தொகை. 2011 பார்த்தோம்னா 7,21,00,000. இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசனுடைய புள்ளி விவரம் என்பது 97 லட்சம் பேர்னு சொல்கிறோம். 97 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க 2011 அதுக்கு அந்த 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மாநில அரசு சொல்கிறான்ல குழந்தை பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம்லாம் சொல்கிறான்ல, இவன் தான் சொல்கிறான். ஏன்னா இவங்க தான் அந்த நேரடியாக நலவாழ்வுத்துறை தான் அந்த டேட்டா வச்சுருக்கிறான். அதில் வைத்து பார்த்தோம்னா நம்முடைய விகிதாச்சார வளர்ச்சியை பார்த்தோம்னா புதிதாக பிறந்த குழந்தைகள் அப்படின்னா 53 லட்சம் குழந்தைகள். கொஞ்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. புதிதாக தமிழ்நாடு அரசனுடைய டேட்டா படியே நம்முடைய வளர்ச்சி விகிதம் 53. ஆனால் அவன் வந்து 97 லட்சம் சொல்கிறான். அப்போ வந்து ஒரு 40 லட்சம் பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. குழந்தையே பிறக்காமல் வெளியிலேருந்து வராமல் ஒரு 40 லட்சம் பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்கன்னும் போது தான் இவங்க எங்கேருந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோவை, திருப்பூர் இதெல்லாம் தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அப்போ இந்த பகுதிகளெல்லாம் பெரிய அளவில் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு எடுத்து பார்க்கும்போது தான் இந்த 41 லட்சம் பேர் வந்து வெளி மாநிலத்தவராக இருக்கலாம் அப்படின்னு 2011 புள்ளி வரும். இப்போ 2021 10 ஆண்டுகளில் அதே ட்ரெண்டு போச்சு அப்படின்னா 40னா 80 லட்சம் பேர். இப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர். இப்போ நாங்கள் வந்து புள்ளி விவரப்படி இந்திய அரசு வெளியிட்ட தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கணக்குப்படி சொல்கிறோம் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா இடங்கள்லையும் பார்த்தோன்னா இந்தி திணிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்தி திணிப்பு என்பது எதற்காக நடைபெறுகிறது? இந்திக்காரர்கள் உள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுடைய வசதிக்காக நடைபெறுகிறது. ஏன் இன்றைக்கி இந்தி திணிப்பை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா, அவன் வந்து உள்ள எல்லா இடங்களையும் வந்துட்டான். இப்போ வங்கியில் போய் பார்த்தோம்னா நேரடியாக இந்தியும் ஆங்கிலமும் கொண்ட படிவங்கள் தான் இருக்குது. ஏன்னா அவன் சொல்கிறான் இந்திக்காரங்க வந்தாங்கன்னா அவனுக்கு தமிழ் இருந்தால் தெரியலப்பா, அதனால் நாங்கள் வச்சுருக்கோம். ஏடிஎம்மில் போனால் தமிழ் கிடையாது, இந்தியும் ஆங்கிலமும் இருக்குது. ஏன்ப்பா இந்திக்காரன் வந்துட்டான். 2015 இந்த சென்னை மாநகர பேருந்து இருக்குது பாருங்கள், இந்த பச்சை கலர் பேருந்து இருக்குல்ல, அந்த பேருந்தில் 2 பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த நம்பர் பிளேட் இருக்கும்ல, 2 பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் மாவட்ட பேருந்துகளில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு டிஎன்னு போட்டு ஆங்கிலத்தில் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாடுன்னு தமிழில் போட்டிருக்கும். எங்கள் மாவட்ட பேருந்தில் மட்டும் 2 பக்கத்தில் ஒரு பக்கம் ஆங்கிலமும் ஒரு பக்கம் தமிழுன்னு இருக்குது. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய மாநகர பேருந்துகளில் மட்டும் 2 பக்கமும் ஏன் ஆங்கிலத்தில் இருக்குதுன்னு நாங்கள் தகவல் வரி சட்டத்தில் கேட்குறோம் மாநகர போக்குவரத்து கழகத்தை. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, சென்னையில் வெளி மாநிலத்தவர் அதிகமாக இருப்பதால் 2 பக்கமும் அவருடைய வசதிகளுக்காக ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறோம், நாங்கள் வச்சுருக்கிறோம் கடிதம்.
அப்போ என்னென்னா வெளி மாநிலத்தர் உள்ளே வர நீங்கள் அவங்களுக்கு ஏற்ப தமிழ் மொழியை தூக்கிட்டு ஆங்கிலத்தை வைப்பீங்க. அவன் ஹிந்திக்காரன் ஹிந்தி வேணும்னு கேட்பான், ஹிந்தியை வைப்பீங்க. அப்போ ஹிந்திக்காரர்கள் உள்ளே வந்தால் தமிழ் அழியும் என்பது நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உண்மையில் எடுத்து காட்டுறோம். மக்கள் அன்றாடம் தெருவில், வீதிகளில், கடைகளில் போகும்போது அதை சந்திக்கிறாங்க. எனவே நடைமுறையில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறோம். ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ்காரனா இல்லாத ஒரு பிரச்சனையை சொல்கிறான். மக்கள் சந்திக்காத ஒரு பிரச்சனையை செயற்கையாக சொல்வதனால தான் அது வீழ்ச்சியில் இருக்குது. நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சமீப காலமாகவே ஆளுநர் அவர்களுடைய தமிழக ஆளுநர் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளாகி போயிட்டு இருக்கு. ஒரு மாநில அரசுக்கும் ஆளுநருக்குமான முரண்பாடு அதிகரிச்சுட்டே வருது. இப்போ கூட அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாங்கிறது வந்து வெள்ளைக்காரன் வச்ச பேர் தான், பாரதங்கிறது தான் நமக்கு 2500 ஆண்டுகளாக இருக்க பேருன்னு பேசினதாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம போடுற மசோதாவுக்கெல்லாம் ஒரு காலம் தாழ்த்துறதாக இருக்கட்டும், இந்த 7 விடுதலை கூட உச்சநீதிமன்றம் கண்டித்து சொன்னது. இந்த மாதிரி ஆளுநருடைய செயல்பாடுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னென்ன மாதிரி செயல்பாடுகளை ஆளுநர் செஞ்சுட்டு வர்றாரு? அதான் ஆளுநர் என்பவர் இந்திய அரசனுடைய ஏஜென்ட். நடைமுறையில் பார்த்தோன்னா இந்திய அரசனுடைய ஒரு தலைமை ஏஜென்ட். இங்கே தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது. இப்போ வந்து சரியாக தவிர இப்போ திமுக ஸ்டாலின் வந்து இருக்கார், முதலமைச்சராக இருக்கார், அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். ஆனால் இவங்களுக்கெல்லாம் மேலே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் அதான் சொல்லுது, அரசமைப்பு சட்டமும் அதான் சொல்லுது, இவங்களுக்கெல்லாம் மேலானவர். அதனால தான் அவங்க என்ன மசோதா நம்ம இவ்வளோ பேர் பேசுகிறோம், 234 பேரும் பேசி விவாதித்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது கையெழுத்து போட மாட்டேன்னு அந்த ஆள் உட்காந்து சொல்ல முடியுது. எப்படின்னா அவருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அதிகாரம். இப்போ இந்த திமுக அரசு வந்து இப்போ வந்து ஆளுநரோட முரண்படுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, ரைட்டு. இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு, ஆளுநர் என்ற பதவியை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? சும்மா இந்த இப்போ இன்றைக்கி வந்திருக்க ஒரு ஆளுநர் நீங்கள் எதிர்த்து பேசலாம். நீங்கள் இன்றைக்கி புதுசாக நாளைக்கு ஒருத்தர் போடுவாங்க, மோடி வந்து இன்னொருத்தர் நினைப்பாங்க, இந்த ரவி வேணாம் இன்னொரு ஆளை போட்டாங்கன்னா அவரும் இப்படி தான் செய்வார். ஏன்னா அவருடைய அதிகாரம் அப்படிப்பட்டது. அப்போ நீங்கள் அந்த அதிகாரத்தை மாற்றுவதற்கு என்ன செஞ்சீங்க? இப்போ கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியோடு நீங்கள் இருந்தப்போ இந்த ஆளுநர் பதவி வேணாம் என்பதை நீங்கள் உங்கள் கூட்டணியில் பேசுனீங்களா? இல்லை மத்திய அமைச்சர்களாக நீங்கள் இருக்கும்போது பேசியிருக்கீங்களா? நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது பேசியிருக்கீங்களா? இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளோடு காங்கிரஸோடு கூட்டணி வச்சுருக்கீங்க, இப்போ தேர்தல் வரப்போது நிற்க போகிறீங்க. இந்த ஆளுநர் பதவியே வேணாம் என்பதை உங்களுடைய கூட்டணியில் பேசுகிறீங்களா? மம்தா பானர்ஜிட்ட பேசுகிறீங்களா? இப்போ நீங்கள் நடைமுறையில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க நீங்களே பேசலை அப்படின்னா அது எப்படி அவன் எடுத்துப்பான்? தமிழ்நாட்டு மக்களை எப்படி திரட்ட முடியும்? அதுக்கு நீங்கள் ஆளுநர் என்ற தனி மனிதருடைய செயல்பாடு அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த பதவி என்பது அப்படிப்பட்டது. நாங்கள் மக்கள் ஓட்டு வாங்கி இவ்வளோ பேர் இருக்கும்போது இவர் எதற்கு, இந்த பதவி எதற்குன்னு கேட்கணும். ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு அந்த தனிப்பட்ட நபர் ஏதோ முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தையே கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னைய வரைக்கும் திமுக அரசு என்னென்னா ஆளுநரை கடுமையாக கண்டித்து எந்த போராட்டத்தையும் நடத்தலை, சும்மா பேசுகிறாங்க. அவர் இது தரலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஐயா வீரமணிலாம் போராடுறாரு, இப்போ நீங்கள் நாளைக்கு போராட்டம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவங்க என்னென்னா சாதாரண அமைப்புகள்லாம் போராடுறமே தவிர ஒரு திமுகவினுடைய ஒரு பெரிய கண்டன போராட்டம் என்பது ஆளுநருக்கு எதிராகவே இல்லை. அவர் போய் நடைமுறையில் கோப்புகள் வேணும்னு அவர் கேட்கும்போது திமுக அரசுடைய தலைமைச் செயலாளர் தான் கோப்புகளை தயார் பண்ணி வைங்கன்னு சொல்கிறார், ஆணை போடுறார், சர்க்குலர் அனுப்புகிறார். இவர் கேட்பார். இப்போ இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. தமிழ்நாடு ஆளுநருக்கு திமுக அரசு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைலாம் அங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. அது வந்து அலோபதிக்கான மருத்துவம். அதுபோல் வந்து என்னென்னா நம்ம மாற்று மருத்துவமாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவம், இப்போ அவங்க வச்சுருக்கிற ஆயுஷ், இது எல்லாத்துக்கும் வந்து எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் அமைக்கலான்றதுக்கெலாம் விதிகள் இருக்குது. இப்போ கடந்த ஆண்டு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 2000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, அதாவது மாற்று மருத்துவத்துக்கு. அந்த மாற்று மருத்துவத்தை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் இருந்துச்சு, அது இவர் தான் சமஸ்கிருத பற்றாளராச்சே மோடி. வந்த உடனே அது ஆயுஷ் அப்படின்னு மாற்றிட்டார். அந்த துறைக்கு பேரே ஆயுஷ்னு வச்சுட்டார். அதில் ஆயுஷ்னு பேர் வச்சு வடநாட்டு அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருத்துவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஆயுஷ்னால் அங்கீகரிக்கப்பட்ட 3 மருத்துவ முறைகளில் ஆயுஷ் ஒன்று, சித்த மருத்துவம் ஒன்று, யுனானி ஒன்று. இப்போ சித்த மருத்துவத்தையோ யுனானியோ பெருசாக அவங்க கண்டுக்கலை. இப்போ சித்த மருத்துவத்தை முழுசாகவே கண்டுக்கலை. ஏன்னா அது தமிழருடைய மருத்துவம். சித்த மருத்துவத்துக்கான எல்லா இதுவுமே வந்து தமிழ்நாட்டில் தான் அதனுடைய வேறே இருக்குது. அதனால் இந்த 2000 கோடி தொகை என்பது இந்த 3 மருத்துவத்துக்கும் செலவு பண்ணணும். ஆனால் இந்த 2000 கோடியை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் முழுசாக ஆயுஷுக்கு அதுக்கு செலவு பண்ணிவிட்டு 8 கோடியை மட்டும் சித்த மருத்துவத்துக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த 8 கோடியை கூட நாம் வாங்கணும்ல, தமிழ்நாடு அரசு வாங்கணும். இங்கே செலவு பண்ணுறதுக்கு, சித்த மருத்துவத்தை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணணும். இவங்க என்ன பண்ணாங்க, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது போட்டாங்க, ஒரு மசோதா போட்டு அது ஆளுநர்கிட்ட வெயிட்டிங்கில் இருக்குது. அதை இவங்க கேட்கவும் இல்லை, அனுப்பிவிட்டாங்க, முடிஞ்சது. அதான் நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. நீங்கள் தமிழ்நாடு அரசு அப்படியே இருக்குது. எய்ம்ஸ் வந்து மதுரைக்கு போனதுனால திருச்சியில் எய்ம்ஸுக்குன்னு ஒரு இடம் பார்த்தாங்களா, அந்த இடம் இப்போ காலியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு சித்த மருத்துவர்களாக சேர்ந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எப்படி எய்ம்ஸ் என்று ஒரு மருத்துவமனை இருக்கிறதோ அதுபோல் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஃபார் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு AIISன்னு ஒன்று வைக்கணும். ஏற்கனவே ஆயுஷ்க்கு அப்படி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே டெல்லியில் அப்படி வச்சு 500 கோடி நிதி ஒதுக்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஆயுஷ்க்கு 2வது பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை போல் இன்னொன்று எங்கே வருதுன்னா கோவாவில் வரப்போகுது. அதுக்கு 250 கோடி நிதி ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் மாற்று மருத்துவக்கான நிதி அப்படி செலவு பண்ணுறீங்க, சித்த மருத்துவத்துக்கு ஒரு 500 கோடி ஒதுக்கி நீங்கள் அப்படி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆயுஷ் மருத்துவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கான ஒரு மாநாடு இப்போ டிசம்பரில் இங்கே நடக்க போகுது. சென்னையில் காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகத்தில் நடக்க போகுது. அந்த ஆயுஷ் மருத்துவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு சேர்ந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பார்க்கல, நேராக போய் ஆளுநரை பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து ஆயுஷ் வந்து தமிழ்நாட்டில் திருச்சியில் எய்ம்ஸ் போல் ஒன்று அமைக்கணும், அவங்க இடம் பார்த்து வச்சுருக்காங்களே சித்தாவுக்கு, அந்த இடத்துல இதை அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஆளுநர், ஒரு கடிதம் எழுதி இதை ஏன் நீங்கள் செயல்படுத்தக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம சுப்பிரமணியன் அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணார், நாங்கள் தமிழர்களுடைய அரசு, திராவிட அரசு, நாங்கள் சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்கிறோம், அது சித்த மருத்துவத்தை பார்த்த இடம், ஏற்கனவே அவர் செப்டம்பர்லேயே கோரிக்கை வச்சுருக்காரு, அந்த சித்த மருத்துவத்துக்கு எய்ம்ஸ் போல் இது வரைக்கும்னு இவர் தான் சுப்பிரமணியன் அவர் தான் கோரிக்கை வச்சுருக்காரு, வைக்க போகிறோம் அப்படிலாம் பேசணும். ஆனால் அந்த மருத்துவர்கள் சந்தித்த அதே நாளில் திருச்சியில் வந்து சொல்கிறாரு, அங்கே ஆயுஷ் இது எய்ம்ஸ் அமைக்கப்படும்னு சொல்கிறார் சுப்பிரமணியன் சொல்கிறார். ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய அரசாகத்தான் திமுக அரசு இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் பக்கம் நின்றுக்கிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு இல்லாதது, அது ஏற்கனவே அவங்களுக்கு டெல்லியில் ஒரு இது இருக்குது, அடுத்தது கோவாவில் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் எய்ம்ஸ் இது அவங்க ஆயுஷ்க்கு வந்து ஒரு தனியாக கல்லூரி வச்சுருக்கிறாங்க, ரெண்டாவதும் திரும்ப வைக்கணும்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து ஆயுஷ் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உண்மையில் புறக்கணிக்கப்படுவது சித்த மருத்துவம் தான். இப்போ இந்தியா முழுக்க பார்த்தோன்னா 273 ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 53 வந்து அரசு கல்லூரிகள். ஆனால் சித்த மருத்துவத்துக்குன்னு யார் கட்டுவா, வடநாட்டுக்காரன் கட்டிடுவானா? கிடையவே கிடையாது, எங்கேயும் கட்டலை. தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா 7-9 கல்லூரி இருக்குது சித்த மருத்துவத்துக்கு, அதில் 2 தான் அரசு கல்லூரி. ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சம் 650 சித்த மருத்துவர்களை தான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் ஆயுஷில் வந்து ஒரு ஆண்டுக்கு 27,000 பேர் வராங்க, அந்த ஆயுஷ் மருத்துவர்கள்லாம் வெளியே வராங்க. அப்போ தமிழ்நாடு அரசு யாரை ஊக்குவிக்கணும்? சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுநர் சொல்லிட்டாரு, ஆர்டர் போட்டார், நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு ஆயுஷ் மருத்துவக் கல்லூரி நாங்கள் தொடங்க போகிறோம் திருச்சியில் அப்படின்னு சுப்பிரமணியன் சொல்கிறார். அப்போ தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஆளுநருக்கு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு அடிமைகளாக நீங்கள் இருக்கும்போது அவர் எப்படி கையெழுத்து போடுவார்? நீங்கள் அடிமைகளாக இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க, நாம் என்ன சொன்னாலும் அதை செய்கிறாங்கப்பா, இப்படிப்பட்ட நல்ல அடிமைகள் இருக்கும்போது நாம் ஏன் இவங்களை வந்து இவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்? இப்போ வந்து ஆன்லைன் ரம்மி எதிர்த்து இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 33 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. அதை தடை செய்து ஒரு சட்டம் போடுறாங்க. உடனே இவர் வந்து ஆளுநர் என்ன பண்ணுறாரு, அதில் கேள்விகள் கேட்குறாரு, இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்றாரு. கேட்ட அன்றைக்கே தமிழ்நாடு அரசு பதில் சொல்லிடுச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் பெண்டிங்கில் வச்சுருக்காரு. அப்போ என்னென்னா, மக்கள் நலனை பற்றி எந்த வித அக்கறையும் இல்லாத ஒரு பேர் வழியாக அந்த ஆளுநர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இந்த பதவியே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு சண்டை போடணும். அதை விட்டுட்டு இவர் இதை பண்ணுறாரு, அவர் அதை பேசுகிறாரு. அவனை விட்ட பாம்பை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டால் அதுக்கு படம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் அவனை உள்ளே வரக்கூடாது, இந்த ஆளுநர் பதவிக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மரியாதை இருக்காது, நாங்கள் வந்தோம்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், ஆளுநர் மாளிகைக்கு கரண்ட் கொடுக்க மாட்டோம், இப்படி போராடுங்க. உங்களை யார் தடுக்கிறா? எந்த அரசு தடுக்க போதும்? இப்போ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆளுநரை எதிர்த்து பேசி நீங்கள் இந்திய அரசால் பழிவாங்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களை தானே மக்கள் திரும்ப ஆதரிக்க போகிறாங்க. நீங்கள் இந்தமாதிரி ஆளுநராலேயோ இந்திய அரசால் பழி வாங்கப்பட்டால் அது தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ பெரிய எதிர்ச்சியை உருவாகும். அப்போ ஏன் நீங்கள் பயந்து நடுங்குறீங்க? அப்போ உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதை புரிஞ்சுட்டு அவர் பண்ணுறாரு. எனவே தமிழ்நாடு அரசு ஆளுநர் இந்த பதவியை இல்லாமல் செய்வதற்கு முயற்சி செய்யணும். அதை விட்டு இவர் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கார், இவருக்கு பதில் இன்னொரு ஆளை போடுங்க அப்படின்னா அவரும் இதை தான் செய்வார். எனவே அந்த பதவியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், வலுவாக குரல் கொடுக்க வேண்டும். இல்லை, சட்ட ரீதியாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆளுநர் பதவியை இல்லாமல் செய்கிறதுக்கு. அதான் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளை ஒன்று சேர்த்துட்டு அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செஞ்சு கொண்டு வரலாம். இவங்க மற்ற கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணணும். மற்ற கட்சிகள் ஒவ்வொரு கட்சியாக பேசி இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுருக்கூடிய மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி கன்வின்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த சிஸ்டத்திலே கோளாறு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து யாரோவால் ஆளப்படுவதை தான் அவன் விரும்புகிறான். இந்திக்காரனுக்கு என்ன, ஏன் ஆளுநர்னு போடுறான்? நீ தமிழனே ஆளக்கூடாது, நீ இந்திக்காரன் எவனோ ஒருத்தன் வந்து ஆளணும், உங்களை மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஆள் வந்து உன்னை ஆளணும், யாருக்குள்ளேயே நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய சிஸ்டமாகத்தான் இந்தியா இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளாமல் இந்த சிஸ்டத்தில் மட்டும் தான் கோளாறு நினச்சிட்டு இருந்தோன்னா திரும்ப இப்படி தான் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வேலைக்கு வந்திருக்க ஹிந்திக்காரர்களுடைய ஆதார் கார்டெல்லாம் கண்காணிப்புக்கு உட்படுத்தி டீட்டெயில்ஸ் வாங்கணும்னு சொல்லி டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இது போதுமா, இந்த நடவடிக்கை போதுமா ஹிந்திக்காரர்களை கட்டுப்படுத்துறதுக்கு? இந்த நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட 10,440 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்படி செய்வாங்க. இப்போ ஏதோ ஒரு ஊரில் வந்து வங்கி கொள்ளை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இந்திக்காரன் முடிச்சோடனே உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அந்த பகுதியில் இருக்கிற எல்லோரும் ஆதார் கார்டையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு என்ன பண்ணுறாங்க? அதை வச்சு
இன்னும் ஒன்றுமே தெரியாது. எல்லா மாவட்டங்களும் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட. எங்கே போனீங்கனாலும் இந்த ஒரு பிரச்சனை, ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துச்சுன்னா எடுப்பாங்க. இப்போ என்னென்னா வட மாநில தொழிலாளிகள் பெரிய அளவில் உள்ளே வருவது, ஒரு பெரிய இதில் தொடர்வண்டி நிலையத்திலேருந்து இறங்கி போவது வந்து ஒரு காணொலியாக எடுத்து யாரோ போட்டதுனால அது பெரிய அளவில் வைரலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்தால் என்ன ஆகுறதுன்ற ஒரு பதைப்பு, ஒரு பரபரப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் வந்து இந்த பரபரப்பை எப்படியா அடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் எல்லோரையும் இவங்க வந்து கண்காணித்து கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோன்றதுக்காக டிஜிபி என்ன பண்ணுறாரு, நாங்கள் எல்லாம் ஆதார் கார்டெலாம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க, வாங்கி வச்சுட்டு அதை சும்மா வச்சுட்டு இருக்கிறது எதுக்கு? அது இப்போ நீங்கள் உண்மையிலே உங்களை கண்காணிப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டிற்கு இன்னர் லைன் பர்மிட் சட்டத்தை கொண்டு வரணும். உள்ளே வந்தோம்னா பதிவு செஞ்சுட்டு நீ எங்கே இருப்ப, எங்கே போவ, எவ்வளோ நாள் வேலைக்கு போவ, எப்போ திரும்பி போவேன்னு அவங்ககிட்ட டேட்டா வாங்கணும். வெறும் ஆதார் கார்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ உண்மையில் கண்காணிப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்னர் லைன் பர்மிட் சட்டம் தான், இது ஒன்றும் இல்லாத நடைமுறை கிடையாது. இந்திய அரசு தான் செயல்படுத்துது. மணிப்பூரில், மிசோரமில், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து போன்ற 4 மாநிலங்களில் இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் சுற்றுலாவுக்கு கூட நம்ம போக முடியாது. ஏன் வச்சுருக்கான்னா அவன் தாயகத்தை பாதுகாக்க. இங்கே இருந்த ஒரு மார்வாடி அந்த ஊரில் போயிட்டு கடை போட்டு பொழைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு அந்த ஊரை அடிமைப்படுத்த முடியாது. உள்ளே போனால் 4 நாள் வெளியே வரணும். ஆனால் இங்கே திறந்த வீடாக கிடப்பதுனால உள்ளே வரான் 40 லட்சம் பேர் வரான், 50 லட்சம் பேர் வரானா, உள்ளே வீடு எடுத்து தங்குறான். அந்த ஏரியாவை இப்போ சேலத்தில் வந்து சங்கர் நகர்னு இருக்குது, முழுக்க மார்வாடி வாங்கிட்டு என்ன சொல்கிறான், அந்த தெருவுக்கு பேர் நான் வைக்கிறான் தெரியுமா, வீர சாவர்கர் தெருன்னு பேர் வைக்கிறான். அந்த தமிழ்நாட்டில் வெறுக்கப்பட்ட அந்த வீர சாவர்கர் யாருனே தெரியாத நபர், இந்திய விடுதலை போராட்டத்துக்கு துரோகம் செய்த அந்த நபர் மார்வாடிகளால் சேரளத்தில் போற்றப்படுறாரு. நீ அவனை உள்ளே விட்டால் அதானே பண்ணுவான். அப்போ அவன் உள்ளே வராமல் இருப்பதற்கு எதை எப்படி வச்சு தடுக்கிறது? இன்னர் லைன் பர்மிட் போன்ற சட்டங்களை வைத்து தடுக்கணும். அப்படி செய்தால்தான் அவன் கண்காணிக்க முடியும். அவன் எங்கே வேலைக்கு இருக்கான், உண்மையிலேயே அங்கே இருக்கிறான் இல்லையா, ஏதோ குற்றச்செயல் பண்ணிட்டு இருக்கிறத தப்பிச்சிட்டானா இன்னர் லைன் பர்மிட் பதிவேடுகள் வச்சு தான் கண்காணிக்க முடியும். வெறும் ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது. எனவே அந்த நடவடிக்கைகளை மாற்றி இன்னர் லைன் பர்மிட் சட்டம் கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வந்து வெளியாரை கண்காணிப்பதற்கான உறுதியான ஏற்பாடு. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி.